ராமநாதபுரம் மக்களவை தொகுதியில் சுயேட்சை வேட்பாளராக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் களம் காணும் நிலையில் அதே பேரில் ஓ பன்னீர்செல்வம் அப்படிங்கிற அதே பேரில் 6 பேர் வேட்பு மனுக்களை தாக்கல் பண்ணாங்க. இவங்களில் ஒருவருடைய வேட்பு மனு தவிர பன்னீர்செல்வம் அப்படிங்கிற பெயரில் மனு தாக்கல் செய்த மீதம் இருக்கக்கூடிய 5 பேருடைய வேட்பு மனுக்கள் ஏற்கப்பட்டிருக்கு. முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தினுடைய பெயரை வாக்காளர்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்துவதற்காக தான் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக, குழப்பத்தை ஏற்படுத்துவதற்காக தான் ஓபிஎஸ்ஸின் அரசியல் எதிரிகள் ஒரே பேரில் சுயேட்சை வேட்பாளர்களை களமிறக்கி இருக்கிறதாகவும், ஆனால் இது ஓபிஎஸ்க்கு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தாது அப்படின்னும் முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ்னுடைய ஆதரவாளர்கள் சொல்கிறாங்க. முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் சுயேட்சை வேட்பாளராக கடந்த 25ஆம் தேதி தன்னுடைய வேட்பு மனுவை தாக்கல் பண்ணார். அன்னைக்கு மாலையே உசிலம்பட்டி மேய்கிழார்பட்டியை சேர்ந்த ஒச்சப்பன் மகன் பன்னீர்செல்வம் என்ற சுயேட்சை வேட்பாளர் வேட்பு மனுவை தாக்கல் பண்ணார். மறுநாள் காலை ராமநாதபுரம் மாவட்டம் தெற்கு காட்டூர் பகுதியை சேர்ந்த ஒய்யாரம் மகன் பன்னீர்செல்வம் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிட வேட்புமனு தாக்கல் பண்ணார். அவரை தொடர்ந்து திருமங்கலம் வாகை குளத்தை சேர்ந்த ஒச்சதேவர் மகன் பன்னீர்செல்வம், சோலை அழகபுரம் பகுதியை சேர்ந்த ஒய்யாத்தேவர் மகன் பன்னீர்செல்வம், இவங்க எல்லாரும் சுயேட்சை வேட்பாளர்களாக ராமநாதபுரத்தில் போட்டியிட வேட்புமனு தாக்கல் பண்ணாங்க. மேலும் மதுரை கங்கை கொண்டான் பகுதியை சேர்ந்த மலையாண்டி மகன் பன்னீர்செல்வம் என்பவரும் மனு தாக்கல் பண்ணார். இதனால முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தோட சேர்த்து பன்னீர்செல்வம் அப்படிங்கிற பெயரில் 6 சுயேட்சை வேட்பாளர்கள் மனு தாக்கல் பண்ணாங்க. ஓ பன்னீர்செல்வம், மா பன்னீர்செல்வம் என்ற பெயரில் வேட்பு மனு தாக்கல் செய்ய வந்த 5 சுயேட்சை வேட்பாளர்களில் 3 பேர் விவசாயம் செஞ்சுட்டு வராங்க. ஒருத்தர் சுமை தூக்கும் தொழிலாளியாகவும் இன்னொருத்தர் டீ கடையும் நடத்தி வர்றதாகவும் இருக்கார். அவங்களுடைய தேர்தல் வேட்பு மனுவில் இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய சொத்து மதிப்பு மற்றும் சுய விவரங்கள் அடிப்படையில் இதில் பலருக்கு சொந்த வீடு எதுவுமே கிடையாது, வங்கி கணக்கில் ரூபாய் 2000க்கு மேலே இருப்பு கிடையாது அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாமல் 2 பன்னீர்செல்வங்கள் தங்களுக்கு கல்வி தகுதி எதுவும் இல்லை அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. மாவட்ட ஆட்சியர் முன்னிலையில் வேட்பாளர் மனு தாக்கல் செய்யும் போது உறுதிமொழி வாசிக்க கொடுக்கும் போது தனக்கு படிக்க தெரியாது அப்படின்னு 2 பன்னீர்செல்வம் சொல்லியிருக்காங்க. ஓபிஎஸ் மகன் ஜெயபிரதீப் வீடியோ ஒன்று வெளியிட்டார். அதில் ராமநாதபுரம் மக்களவை தொகுதியில் போட்டியிடக்கூடிய ஓபிஎஸ் வெற்றி பெறக்கூடாது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமியினுடைய தூண்டுதலின் பேரில் சிலர் என் தந்தை பெயருக்கு களங்கும் விளைவிக்கும் விதமாக அவருடைய பெயரில் இருக்கக்கூடிய 5 நபர்கள் தமிழகம் முழுவதும் இருந்து வரவழைக்கப்பட்டு வேட்பு மனு தாக்கல் செய்ய வச்சிருக்காங்க. இது ராமநாதபுரம் மக்களை முட்டாளாக்க முயற்சி. ஆனால் ராமநாதபுரம் மக்கள் ரொம்ப தெளிவானவங்க. அதனால தேர்தல் முடிவில் என் தந்தைக்கு எவ்வளவு மக்கள் செல்வாக்கு இருக்கு அப்படின்னு தெரிய வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஓபிஎஸ் உடைய மகன். பன்னீர்செல்வம் அப்படிங்கிற பெயரில் 5 நபர்கள் மனு தாக்கல் செய்திருப்பதன் பின்னணியில் முன்னாள் அமைச்சர் ஒருவர் இருக்கிறதா தெரிய வந்திருக்கு. ஆனால் அதே நேரத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு தெரிந்தே அந்த முன்னாள் அமைச்சர் இந்த மாதிரி செய்திருந்தால் அதை அதிமுகவினரே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இதன் மூலமாக ஓபிஎஸ்ஸை கண்டு அதிமுக பயப்படுகிறது அப்படிங்கிற பொருள்படும் அப்படின்னு அவருடைய சகோதரர் சொல்லியிருக்காரு. தேர்தல் நேரங்களில் இந்த மாதிரி ஒரே பெயர் வேட்பாளர்களை நிறுத்துவது புதுசு கிடையாது. இருந்தாலும் சின்னத்தை வைத்து மக்கள் வாக்களிப்பாங்க. ஆனால் அதே சமயத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் விஷயத்தில் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு. ஓபிஎஸ் பிரபலமானவர் அப்படின்னாலும் அவருடைய சின்னம் என்னன்னே பல பேருக்கு தெரியாது. சின்னம் ஒதுக்கப்பட்டாலும் நேரமின்மை காரணமாக சின்னத்தை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்ப்பது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். யாரோ சிலரால் டெபாசிட் தொகை செலுத்தி போட்டியிடக்கூடிய பன்னீர்செல்வம் அப்படிங்கிற பெயர் கொண்ட வேட்பாளர்கள் பெரிய அளவில் செலவு செய்து பிரச்சாரம் செய்ய மாட்டாங்க, அவங்களால செய்ய முடியாது. அதனால இந்த பன்னீர்செல்வங்களால் ஓபிஎஸ்க்கு மோசமான பாதிப்பு வராது அப்படின்னு சொல்லப்படுது. இருந்தாலும் இந்த பெயர் குழப்பம் தவிர இந்த சின்னமும் ஒரு பெரிய சிக்கலாக இருக்குது. சுயேட்சை சின்னம் அப்படிங்கிறதால அதை கொண்டு போய் சேர்க்கறது மக்கள் மத்தியில் ரொம்ப சிரமமாக இருக்குன்றாங்க. ஆனால் மற்ற பன்னீர்செல்வம் முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ்ஸை தவிர்த்து மற்ற பன்னீர்செல்வம் பிரச்சாரம் செய்ய மாட்டாங்க அப்படிங்கிறதால முன்னாள் முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஓபிஎஸ்க்கு எந்த ஒரு சிக்கலும் வராது அப்படின்னு தான் சொல்லப்படுது.